வணக்கம் பேங்கிங் ஃபோர் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜேஐபி பேப்பர் 4 ரீட்டைல் பேங்கிங்கில் மாடியூல் ஏ லாஸ்ட் யூனிட் பிரான்ச் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 3 யூனிட் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரான்ச் ப்ராஃபிட்டபிலிட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், according to Banking Regulation Act, banking is accepting deposits from the public for the purpose of lending or investment and allowing withdrawal through check, draft, etc. So accepting deposits, 10,000 ரூபாய் கஸ்டமர்ட்ட இருந்து டெபாசிட் வாங்குறாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா. அந்த 10,000 ரூபாயை பேங்க் அப்படியே போய் லாக்கர்ல பூட்டி வச்சுக்க மாட்டாங்க. அதை எடுத்து லெண்டிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 10,000 ரூபாயை 10% லோன் கொடுக்குறாங்க வேற ஒரு கஸ்டமருக்கு. ஸோ 10,000 ரூபாயில் 10% 1000, ஸோ 1000 ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ளஸ் இப்போ அந்த கஸ்டமருக்கு டெபாசிட் பண்ண கஸ்டமருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணும். ஸோ 4% இன்ட்ரெஸ்ட். ஸோ 10,000த்துல 4% 400 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் என்ன ஏர்ன் போனது 1000, எவ்வளோ திரும்ப கொடுக்குது 400, மைனஸ் ரெண்டே மைனஸ் பண்ணோம்னா 600 ருபீஸ். இதுதான் பேங்கோட ப்ராஃபிட். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் தான். ஸோ பேங்க் வந்து லிக்விட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்போ வேணா அந்த டெபாசிட்டர் அவரோட பணத்தை டெபாசிட் பண்ண பணத்தை செக்கோ, ஏடிஎம்மோ, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலியமாவோ எடுத்துக்கலாம். அது டிமாண்ட் டெபாசிட்டா இருந்தா, ஈவன் டைம் டெபாசிட், டேர்ம் டெபாசிட்டா இருந்தா கூட, ப்ரீமெச்சூர் வித்ட்ரா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் மூலியமா எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட், ஹூ கேன் யூஸ் த வேர்ட் பேங்க். லா என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு ரிஜிஸ்டர்டு பேங்கிங் கம்பெனி மட்டும்தான், பேங்க், பேங்கர் இல்லைன்னா பேங்கிங் அப்படின்ற ஒரு டேர்மை அவங்களோட கம்பெனி பேருக்கு பின்னாடி யூஸ் பண்ணணும். இந்த ரூல் வந்து ஃப்ராடை ப்ரிவென்ட் பண்றதுக்காக. எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ரேண்டம் கம்பெனி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி XYZ பேங்கிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா பீப்புள் அதை பேங்க் நம்பிடுவாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க லைசன்ஸும் கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் 3 முக்கியமான ஸ்டேஜஸாக டெவலப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் 1 இயர்லி பேங்கிங் பீரியட் 1770s இருந்து 1969 வரைக்கும். ஸோ இந்த பீரியட்ல தான் வந்து பேங்க் இந்தியா ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் 1770ல கொல்கத்தால எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பட் 1832ல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதனால அப்படின்னா, போர் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் கொலோனியல் ட்ரேட் கண்டிஷன்ஸ். அதாவது இது எல்லாமே காரணம் தான். ஸோ தென் இயர்லி பேங்க்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் அது டெவலப் ஆகுது. ஸோ சில பேங்க்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஊத் கமர்ஷியல் பேங்க், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்சி பேங்க், அதாவது பிரிட்டிஷ் பிரசிடென்சிஸ்ல மட்டுமே இருந்தனால இவங்கெல்லாம் பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தென் 1921ல இம்பீரியல் பேங்க் ஃபார்ம் ஆகுது. 3 முக்கியமான பேங்கை மர்ஜ் பண்றாங்க. பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இது 3 மர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்றாங்க. 1955ல அந்த இம்பீரியல் பேங்கை வந்து நேஷனலைஸ் பண்றாங்க அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாத்துறாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் தான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது லேட்டஸ்டா ஒன் ஆஃப் த பிகஸ்ட் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்கா இருக்கு. ஸோ ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா நேஷனலைசேஷன் பீரியட் 1969 to 1991. இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து ரிச் பிசினஸஸ் அண்ட் பெரிய பெரிய சிட்டிஸ்ல மட்டும் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரூரல்ல இருக்கக்கூடிய விவசாய மக்கள் எல்லாரும் வந்து அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா மணி லெண்டர்ஸை டிமாண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. கந்து வட்டி கொடுக்குறவங்க அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ட்ரெஸ்ட்ல கொடுப்பாங்க. ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட்ல கொடுப்பாங்க, 20%, 25%. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஸோ அப்படி இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே நேஷனலைஸ் பண்ணாங்க. ஸோ நேஷனலைஸ்னா என்னன்னா, கவர்மெண்ட் அந்த பேங்கோட ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நேஷனலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1969ல நடந்தது. 14 லார்ஜ் பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் ஆச்சு. அதுல என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் வரும்? பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுக்கு என்ன பர்பஸ்க்காக நேஷனலைசேஷன்? முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரூரல் பேங்கிங் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்றதுக்கு, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், இந்த குடிசை தொழில், சிறு குறு வியாபாரிகள், இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி, லோன் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்காக. ஸோ அடுத்த நேஷனலைசேஷன் வந்து 1980ல நடந்தது. 6 பேங்க் வந்து நேஷனலைஸ் ஆச்சு. அதுல வந்து ஆந்திரா பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், கார்பரேஷன் பேங்க். ஸோ இப்போ நேஷனலைசேஷன் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 20. ஸோ அடுத்து இன்னும் அக்ரிகல்ச்சர்ல ஃபோக்கஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ரூரல் பேங்க்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ 1975ல கவர்மெண்ட் கிரியேட்டட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், RRBs சொல்லுவாங்க. இதுக்கான பர்பஸ் ஃபார்மர்ஸ்க்கு லோன் ப்ரொவைட் பண்றது, ரூரல் டெவலப்மெண்ட்டை கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ அடுத்து வந்து ஃபேஸ் 3. இது வந்து லிபரலைசேஷன் எரா 1991ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் வரைக்குமே இதுதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ 1991ல இந்தியா வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸை பயங்கரமா வந்து ஃபேஸ் பண்ணாங்க.
கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு கீழனா மிஸ்டர் எம் நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கீழ நிறைய ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல வந்து நிறைய இன்க்ளூட் ஆனது பிரைவேட் பேங்க்ஸ் அலோவ் பண்ணாங்க. முக்கியமான விஷயம் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. ஸோ இதன் மூலியமா புது பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இந்தியாவில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆர்பிஐ அலோவ் பண்ணது HDFC, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ அலோவ் பண்ணனால இவங்கெல்லாம் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் நெட்வொர்க்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்து இந்த சாப்டரோட முக்கியமான பார்ட், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பேங்க் வந்து இப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேங்க், இப்படி டெவலப்மெண்ட் ஆன பேங்க் எப்படி என்ன பண்ணுது, ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுது, ப்ராஃபிட் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னா சிம்பிள். ஒரு கடை வந்து சேல்ஸ் பண்றாங்க, 1 லட்ச ரூபா சேல்ஸ் பண்றாங்க. மொத்த சேல்ஸ் வந்து 1 லட்ச ரூபா. பட் அவங்க அந்த 1 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாங்க? 60,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரா மெட்டீரியல் வந்து ஃபைனல் குட்ஸா மாத்துறதுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாங்க. அது ஒரு 5,000. அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் சேலரி அது ஒரு 10,000. ஸோ எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 60 plus 5,000 plus 10,000, total expenses 75,000. Total sales 1 lakh. So 1 lakh minus 75,000 தான் 25. இது profit. ஆனா profitability அப்படின்றது என்னன்னா இந்த 75,000 இந்த 25,000 profit அவங்க எவ்வளவு எஃபிஷியன்ட்டா earn பண்ணாங்க அப்படின்றது தான் மேட்டர். எக்ஸாம்பிள் அப்படியே 2 கம்பெனி பிரிச்சுப்போம். கம்பெனி A profit வந்து 10 lakhs, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50 lakhs. கம்பெனி பி ப்ராஃபிட் வந்து 10 lakhs, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore. ஸோ இங்க ப்ராஃபிட்டபிலிட்டி யாருக்கு அதிகமா இருக்கு? எஸ், கம்பெனி ஏ இஸ் மோர் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஏன்னா அவங்க கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு சேம் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பி வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதே 10 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க எஃபிஷியன்ட் மேட்டர், எவ்வளவு எஃபிஷியன்டா ப்ராஃபிட்டை வந்து ஜென்ரேட் பண்றாங்கன்றது ப்ராஃபிட்டபிலிட்டி. தென் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்றது என்னன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் மைனஸ் சேல்ஸ். So sales 1 crore, cost of goods sold வந்து 60 lakhs அப்படின்னா gross profit 40 lakhs. Cost of goods sold அப்படின்னா அந்த சேல்ஸ் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் காஸ்ட் தேவைப்படுச்சு, ஸ்டாஃப் சேலரி, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே காஸ்ட் தான். ஸோ இப்போ வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின்னா என்னன்னா பெர்சன்டேஜ்ல சொல்றது. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை அப்படியே பெர்சன்டேஜ்ல சொல்றது. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. 40 lakhs கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை 1 crore சேல்ஸ் இன்டூ 100. ஸோ 40%. அதாவது 1 crore சேல்ஸ்ல 40% கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். அந்த 40% ஆக்சுவல் அமௌண்ட் என்ன? 40 lakhs. அது வந்து கிராஸ் ப்ராஃபிட். தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து மெயினா இருக்கும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பிளஸ் பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்றோம். கிராஸ் ப்ராஃபிட் நம்ம முன்னாடியே பார்த்தோம் 40 lakhs. இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா அந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அட்மின் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவங்க டெய்லி டே டு டே யூஸ் பண்ற எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் ஒரு 20 lakhs அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய 20 lakhs தான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சேல்ஸ்ல இருந்து எவ்வளவு இருக்குன்றத பாக்குறது, பெர்சன்டேஜா பாக்குறது. ஸோ 20 lakhs சேல்ஸ் 1 crore வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பண்ணோம்னா 20%. 1 crore டோட்டல் சேல்ஸ்ல 20% வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின். நெட் ப்ராஃபிட்ன்றது ஃபைனல் ப்ராஃபிட், டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கட்டினது போக இருக்கக்கூடிய ஃபைனல் ப்ராஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல இருந்து நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மைனஸ் டாக்ஸஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். என்னெல்லாம் டாக்ஸ் கட்டுறோமோ கட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது லோன் வாங்கியிருக்கோம், அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டணும், ஏன்னா அதெல்லாம் கம்பெனியோட லைபிலிட்டி, அது எல்லாத்தையும் கம்பெனி கட்டிட்டு பாக்கி என்ன இருக்கோ அது நெட் ப்ராஃபிட். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 20 lakhs, இன்ட்ரெஸ்ட் ஒரு 5 லட்சம் அப்படின்னா டாக்ஸ்னு ஒரு 5 lakhs அப்படின்னா 20 lakhs minus 10 lakhs. ஸோ 10 lakhs இஸ் நெட் ப்ராஃபிட். இதுதான் ஃபைனல் ப்ராஃபிட், கம்பெனியோட ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய ஃபைனல் ஆக்சுவல் ப்ராஃபிட். அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின். நெட் ப்ராஃபிட் மார்ஜின்றது நெட் ப்ராஃபிட் அப்படியே பெர்சன்டேஜ்ல பாக்குறது. நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் 1 கோடி ரூபாய், 10 லட்சம் நெட் ப்ராஃபிட். 10 lakhs டிவைடட் பை 1 crore இஸ் ஈக்குவல் டு 10%. ஸோ 1 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணாலும் கம்பெனிக்கு ஆக்சுவலா என்ன கிடைக்குது? 10 lakhs தான் கிடைக்குது. ஸோ இதுதான் நெட் ப்ராஃபிட். ஸோ இவ்வளவு நேரமும் ஆக்சுவல் ப்ராஃபிட்டபிலிட்டியோட ஆக்சுவல் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம இதே பேங்க்ல எப்படி அப்ளை ஆகும், இது ரொம்ப முக்கியம். JAIIBக்கு பேங்க் மொத்தமா 2 சோர்ஸ்ல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணும், ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணும். ஒன்னு இன்ட்ரெஸ்ட் இன்கம், இன்னொன்னு ஃபீ இன்கம். இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா சிம்பிள், நம்ம ஆல்ரெடி பார்த்தது. லோன் இன்ட்ரெஸ்ட் 10%, டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் 4%, பாக்கி என்ன 6%. இதுதான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இந்த 6% தான் கம்பெனியோட ப்ராஃபிட்.
இன்னொன்று ஃபீ இன்கம் என்னன்னா பேங்க் வந்து ஃபீ மூலியமா ஏர்ன் பண்ணக்கூடியது. ப்ராசஸிங் சார்ஜ், கிரெடிட் கார்டு ஃபீஸ், ஃபாரெக்ஸ் ஃபீஸஸ், ஏடிஎம் சார்ஜ், இதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். லோனு தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் செல் பண்றதுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனி கொடுக்கக்கூடிய இன்கம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் இன்கம், நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம், இதெல்லாம் நான் கோர் இன்கம். பட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் கோர் இன்கம் பேங்க்கு. ஜெனரலா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி பிளஸ் பேங்க் கேபிட்டல். அசெட்னா என்னன்னா பேங்கோட ஓன் அசெட், பேங்க் எவ்வளவு ஓன் பண்ணிருக்கு அப்படின்றது. லைபிலிட்டிஸ் என்னன்னா பேங்க் திரும்ப கொடுக்க வேண்டிய அமௌண்ட். கேபிட்டல் அப்படின்னா ஓனர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட், பேங்கோட ஈக்விட்டி கேபிட்டல். ஸோ லோன்ஸ் ஒரு 80 கோடி ரூபாய்க்கு லோன் கொடுத்துருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 20 கோடி ரூபாய் வச்சிருக்குன்னா டோட்டல் அசெட் என்ன 100 crores. இப்போ டெபாசிட்ஸ் 90 கோடி ரூபாய் வாங்கியிருக்கு, கேபிட்டல் ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு பேங்க்ல அப்படின்னா லைபிலிட்டிஸ் என்ன? இங்க லைபிலிட்டிஸ் என்ன 90 crores. ஏன்னா டெபாசிட் தான் லைபிலிட்டிஸ், டெபாசிட்ஸ் தான் நம்ம திரும்ப கொடுத்து பேங்க் வந்து திரும்ப கொடுத்தாகும். பிளஸ் கேபிட்டல் எவ்வளவு சொன்னோம் 10 crores. ஸோ லைபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல் 100 crores. இந்த பக்கம் அசெட் வந்து 100 crores. இதுதான் பேலன்ஸ் ஷீட்டோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த அசெட் இருக்குல்ல 100 crores, இதுல இருந்து ரிட்டர்ன் ஆன் அசெட் எவ்வளவு அப்படின்றது பார்க்கலாம். இது ஒரு ஃபார்முலா. ஏன்னா இந்த அசெட் தான் வந்து பேங்கோட லோன், பேங்க் லோன் எவ்வளவு கொடுக்குதோ அதுதான் பேங்கோட அசெட். ஸோ ரிட்டர்ன் ஆன் அசெட் என்ன சொல்லுன்னா எவ்வளவு எஃபிஷியன்டா ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணிருக்காங்க அசெட்ல இருந்து அப்படின்றத சொல்லுவோம். ரிட்டர்ன் ஆன் அசெட் ஃபார்முலா என்னன்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். நெட் ப்ராஃபிட் ஒரு 2 கோடி ரூபாய், அசெட்ஸ் வந்து ஒரு 100 rupees அப்படின்னா ஃபார்முலா படி பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை அசெட்ஸ் 2 divided by 100. ஸோ 2%. மீனிங் ஒரு 100 ரூபாய்க்கும் பேங்க் 2 ரூபாய் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. ஏன்னா ரிட்டர்ன் அசெட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பேங்க் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் அசெட்ல இருந்து ஜென்ரேட் பண்ணல, லோன் எல்லாமே வாரா கடனா போயிட்டு இருக்கு, யாருமே லோனை திரும்ப கட்ட மாட்டேங்கிறாங்க கஸ்டமர்ஸ், பேங்க்கும் திரும்ப வாங்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ள போயிடும். ஸோ ரிட்டர்ன் ஆன் அசெட்ன்ற எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு பேங்க்கு நல்லது. ஏன்னா அவங்களோட கோர் லோன்ல இருந்து கோர் ப்ராடக்ட்ல இருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்றது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிவைடட் பை ஆவரேஜ் டோட்டல் அசெட். இதுவும் சேம் அசெட்ஸ்ல இருந்து எவ்வளவு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கும் அப்படின்றத சொன்னோம். இன்ட்ரெஸ்ட் ஏர்னடு ஒரு 10 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிருக்காங்க பேங்க். இன்ட்ரெஸ்ட் ஒரு 6 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க டெபாசிட்டர்ஸ்க்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன 4 crores. அசெட்ஸ் என்ன ஒரு பக்கம் 100 கோடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4 divided by 100, 4%. ஹையர் என்ஐஎம், இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஹையரா இருந்துச்சுன்னா பேங்க் பெட்டரா ப்ரிஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம அது எது கூட கம்பேர் பண்ணோம், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கூட கம்பேர் பண்றோம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன், நான் முன்னாடி பார்த்த மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசெட்ன்றது என்னன்னா நான் கொடுக்குற லோனுக்கு எனக்கு எல்லாமே திரும்ப கட்டிட்டு இருக்காங்க, நான் பேங்க் வந்து என்ன லோன் கொடுக்குதோ அதுல இருந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுக்கிறது ஓகே, இந்த பக்கம் டெபாசிட்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அதுவும் அதிகமா கொடுத்தோம்னா அப்போ நம்ம கையில எதுவுமே இருக்காது, பேங்கோட கையில எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் இதை கால்குலேட் பண்ணுது. இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரேஷியோ வந்து அதுதான் கால்குலேட் பண்ணுது. நீ வந்து நிறைய அசெட்ல இருந்து நிறைய ப்ராஃபிட் எடுக்கிற, அது ஓகே, பட் நீ திரும்ப கொடுக்கறது எவ்வளோ? 10 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துட்டு 8 ரூபாய் திரும்ப கொடுத்தனா உங்க கையில 2 ரூபாய் தான் இருக்கு. அது வந்து ரொம்ப கம்மியான நாட் அன் எஃபிஷியன்ட் ப்ராஃபிட் மேக்கிங். ஸோ நீ 10 ரூபாய் வாங்கிட்டு 4 rupees நீ ரிட்டர்ன் பண்ற அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய 6 rupees உங்க கையில இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருக்கும். இதை கால்குலேட் பண்றது தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரேஷியோ. அடுத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மணில இருந்து என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படின்றத கால்குலேட் பண்றது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ஒரு 10 கோடி ரூபாய், நெட் ப்ராஃபிட் 2 கோடி ரூபாய், 2 divided by 10, 20%. திஸ் மீன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுவாங்க. நான் ஒரு 100 ரூபாய் பேங்கோட ஷேர்ல போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து 120 ரூபாய் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 20 ரூபாய் எனக்கு ரிட்டர்ன் வரும், பிளஸ் 100 ரூபாய் என்னோட கேபிட்டல் 120 ரூபாய் எனக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து லிவரேஜ் பேங்கிங்ல லிவரேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேங்கிங் பிசினஸ் வந்து நான் பேங்கோட ஓன் மணியை வச்சு பண்றது கிடையாது, டெபாசிட்டர்ஸோட மணியை வச்சு பண்றாங்க. ஸோ டெபாசிட்டர்ஸ் மணியை வச்சு எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க அப்படின்றது தான் லிவரேஜ். ஸோ இந்த லிவரேஜ் ரேஷியோ பொறுத்தளவுக்கு பேங்கோட அசெட் என்ன, அதுக்கப்புறம் பேங்கோட கேபிட்டல் என்ன, ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா பேங்கோட அசெட் தான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் கொடுத்துருக்கக்கூடிய லோன்ஸ் எல்லாமே. ஸோ பேங்கோட அசெட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 rupees எடுத்துப்போம், பேங்கோட கேபிட்டல் ஒரு 5 rupees எடுத்துப்போம். இதுக்கு என்ன அர்த்தம், ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 20 வரும், 100 minus by 20. ஸோ இந்த 20 அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அசெட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 20 மடங்கு இருக்கு, கேபிட்டல் இருந்து 20 மடங்கு இருக்கு. கரெக்டா? 5 into 20 தான் 100.
ஸோ கேபிட்டல் 5 தான் இருக்கு. ஆனால் அசெட் வந்து லோன் வெளியில கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20 மடங்கு கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய்க்கு அந்த பேங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை அந்த அசெட் வந்து ஒரு 5% கம்மியாகுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5% வாராக்கடனா போயிருது. அசெட்னா என்ன? பேங்க்குக்கு லோன் கொடுத்த லோன் வந்து திரும்ப வரல. ஸோ 100 ரூபாயில 5 ரூபாய் வந்து லாஸ் ஆயிருது. கொடுத்த லோன் திரும்ப வரத என்பிஏ ஆயிருது. வாட் எவர் கால்டு லாஸ் ஆயிருது. அப்படி லாஸ் ஆச்சுன்னா லாஸ் 5 ரூபாய், கேபிட்டல் 5 ரூபாய். ஸோ கேபிட்டல் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ லாஸ் வந்து கேபிட்டலோட அதிகமாயிருச்சுன்னா அங்க பேங்கே இருக்காது. ஏன்னா கேபிட்டல்ன்றது முதலீடு. கேபிட்டல்ன்றது தான் பேங்கோட ஓன் மணி, ஷேர் ஹோல்டர்ஸோட ஓன் மணி, கம்பெனி ஓனர்ஸோட ஓன் மணி. இந்த 100 ரூபாய் அசெட்ன்றது வேற ஒருத்தரோட பணம், டெபாசிட்டரோட பணம், அதை திரும்பி கொடுக்கணும். ஸோ லாஸ் ஒரு 5% ஆனா கூட இங்க மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆயிடும். ஸோ பேங்க் வந்து இன்சால்வெண்ட் ஆயிடும். இதனால தான் ஆர்பிஐ என்ன பண்றாங்க? லிவரேஜை ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஸோ டிபிக்கலா என்ன இருக்கணும்னு சொல்றாங்கன்னா 10 to 12 டைம்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேபிட்டல் 5 அப்படின்னா அந்த பேங்கோட அசெட். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அந்த பேங்க் எவ்வளவு லோன் கொடுக்கணும் அப்படின்னா கேபிட்டல் 5 ரூபாய் தான் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பேங்க் எவ்வளவு லோன் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லுதுன்னா 50 ரூபாய் தான் லோன் கொடுக்கணும்னு சொல்லுது. ஸோ 10 டைம்ஸ் டு 12 டைம்ஸ் தான் லிவரேஜ். இப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் பேங்கிங்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? டிஜிட்டல் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஃபின்டெக் காம்படிஷனு, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. ஸோ இதனால பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப் டு டேட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி? பேங்கோட எஃபிஷியன்சியை ப்ராஃபிட் மேக்கிங்லனா ஆட்டோமேஷன் அதிகமாக பண்ணணும், டிஜிட்டல் சர்வீசஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், கஸ்டமர் செக்மெண்டேஷன். அதே மாதிரி இந்த கிரெடிட் லோன் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து ஏஐ கிரெடிட் ஸ்கோரிங் மாடல்ஸ் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் எஃபிஷியன்ட்டா அப்ரூவல் டைமை கம்மி பண்றதுக்கான வேலைகளை பார்ப்போம். ஸோ பேங்க் ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னா பேங்கை தவிர சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்ஸாம்பிள் ஜிடிபி growth, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ எக்கனாமி அதிகமாக க்ரோ ஆச்சு அப்படின்னா எல்லா பிசினஸும் அதிகமாக க்ரோ ஆகும், புது புது பிசினஸஸ் வரும். அதனால எல்லாருமே லோன் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ இதனால பேங்கோட ப்ராஃபிட்டும் அதிகமாகும். தென் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதிகமான நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா கொடுக்குற லோன் வந்து திரும்பியே வர மாட்டேங்குது, எந்த லோனுமே திரும்ப வர மாட்டேங்குது அப்படின்னா திரும்ப புது லோன் கொடுக்கறது கஷ்டம். ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டர் தான். இன்னொரு பக்கம் டெபாசிட்ஸ் கம்மியாகுது. அது கம்மியான டெபாசிட்ஸ்னா அவங்களால லோன் கொடுக்க முடியாது. இப்போ அதிகமான டெபாசிட்ஸ் வந்துச்சுன்னா அவங்களால அதிகமான லோன் கொடுக்க முடியும். அதிகமான ப்ராஃபிட்டுக்கு வந்து என்பிஏவை ரெடியூஸ் பண்ணணும், குவாலிட்டி ஆஃப் லோன்ஸை நல்லா பார்த்துக்கணும், லோ காஸ்ட் டெபாசிட்ஸா வாங்கணும், ஹையர் காஸ்ட் டெபாசிட்ஸா எடுக்கக்கூடாது. பெரிய பெரிய கார்பரேட் டெபாசிட்ஸ் அதிகமாக எடுத்தாங்கன்னா கார்பரேட் வந்து அதிகமான டெபாசிட் ரேட் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. 7%, 8%, 9%, 10%. இந்த மாதிரி அதிகமான டெபாசிட் ரேட்டா இதே நம்ம நார்மலா ஒரு பேங்க் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறது 3%, 3.5 தான் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி லோ காஸ்ட் டெபாசிட்ஸா எடுக்கணும், லோ காஸ்ட் ஃபண்டிங் மெத்தட்ஸா எடுக்கணும், ஃபீ இன்கம் அதிகமாக இன்க்ரூஸ் அதாவது நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் முக்கியம். இந்த இன்சூரன்ஸ் வந்து இப்போ அதிகமாக பேங்க் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாகவும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இல்லை சின்ன சின்ன வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணால் ப்ராஃபிட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த யூனிட்டோட மாடியூல் ஏ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்ல பார்க்கலாம்.